வணக்கம். ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2025 அன்று ஏற்படுகின்ற சனி வக்ர பெயர்ச்சிக்குரிய பலன்களை 12 ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். நான் உங்கள் ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். விக்னேஸ்வராய நமக. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து, சனி வக்ர பேச்சியால் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவகோள்களுக்குரிய ரத்தினங்கள், எந்திரங்கள், மாலைகள், ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, கருங்காலி மாலை போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு எளிய விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. விருப்பப்படுகின்றவர் எங்களை அணுகலாம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் மற்றும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இப்பதிவை முழுமையாக கேளுங்கள். சனியோடைய வக்ரம் எப்படி ஏற்படுகின்றது என்பதும் அவற்றிலே குரு பார்வை எவ்வாறு ஏற்பட போகின்றது என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். சனி பகவான் காலபுருஷனின் கர்மக்காரகன். காலபுருஷனுக்கு 10ஆம் வீடான மகரத்திற்கும் 11ஆம் வீடாகப்பட்ட கும்பத்திற்கும் அதிபதி. சனி பகவான் பொதுவாக அசுப கிரகம். பொதுவாக சனி என்றால் எல்லோருக்கும் ஒரு பயம். ஆனால் அதே சமயத்தில் சனி நீதி தேவன். நம்மளுடைய செயலுக்கேற்ப கர்ம வினைகளுக்கேற்ப பலன்களை கொடுப்பவரை தான் சனி பகவான். ஆகையால் தான் காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு. காலபுருஷன் என்பது முதலாவது வீடு. 12 ராசிகளில் முதலாவது வீடு மேஷம். அந்த மேஷ ராசியே காலபுருஷனின் வீடு. அந்த மேஷ ராசியில் சனி பகவான் நீச்சம் பெறுவார். பொதுவாக மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய். அவ்வாறு செவ்வாயாகப்பட்டவர் சனியோடைய வீடாகப்பட்ட மகர ராசியிலே உச்சம் பெறுகிறார். எவ்வாறு நம்மளுடைய ஜோதிடம் விரிந்து பறந்து நம்மளுடைய ஞான கண்களை விரிக்கிறது என்று பாருங்கள். காலபுருஷனுக்கு 10ஆம் வீடான கர்மக்காரகனாகப்பட்ட சனீஸ்வர பகவான் ஈஸ்வரம் பட்டம் பெற்றவர். காலபுருஷனின் வீடாகப்பட்ட மேஷராசியில் தான் நீச்சமே அடைகின்றார். அதே சமயத்தில் சனி பகவானுடைய வீடாகப்பட்ட மகரம் மற்றும் கும்பத்திற்கு இருபுறமும் குருவோடைய வீடாகப்பட்டது வரும். நவகோள்களிலே முழு சுபர் யாரென்றால் அது ஒரே ஒருவர், அது குரு பகவான் மட்டுமே, தேவகுரு. அப்படிப்பட்ட குரு பகவானே மகரம் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது மகரத்துக்கு அடுத்த வீடு கும்பம், சனியோடைய வீடு. அதற்கு அடுத்தது மீனம். அதே போல மகரத்துக்கு 12ஆம் வீடு தனுசு. இந்த 2 வீடும் தனுசும் மீனமும் குருவோடைய வீடு. ஒரு சனி பகவான் கொடியவர் என்று பார்க்கின்ற பொழுது, கொடியவர் என்று அறிந்து கொண்டு பயப்படுகின்றவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது, சனிய பகவான் கொடியவர் அல்ல. நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்ப, நம்மளுடைய கர்மா என்றால் என்ன, நாம் செய்கின்ற செயலுக்கேற்ப பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் சனீஸ்வர பகவானை ஒழிய அவர் எல்லோருக்கும் தீமைகளோ தீங்குகளோ அசுப பலன்களையோ கொடுப்பவர் அல்ல. ஜோதிடத்தில் நிறைய பேர் சனி பகவான் பலன்கள் கெட்ட பலன்கள் என்று கூறி கூறி மக்கள் மனதில் அது பதிந்து விட்டது. சனி பகவான் என்றாலே ஒரு பயம் வந்து விட்டது. அஷ்டம சனி, ஏழரை சனி என்று ஒரு அலறல் வந்து விடுகிறது. ராசிக்கு வருகிறார் என்றார். அதே போலவே கும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கும்பராசியும் சனீஸ்வரருடைய வீடு.
கும்பராசிக்கு அடுத்த வீடு மீனம், அது குருவோடைய வீடு. கும்பராசிக்கு 12ஆம் வீடு என்றால் அது மகரம், சனியோடைய வீடு. அதற்கு பின்னால் பார்க்கின்ற பொழுது தனுசு வருகிறது. எனவே சனி பகவானுடைய வீடு மகரம் கும்பம் என்றால் அது இருபுறமும் குருவோடைய வீடு. இங்கு மகரம் கும்பம் என்று பார்க்கும்போது சனி என்பது ஒரு கிரகம்தான். அந்த ராசியாக அதை இரண்டாக பிரிக்கின்றார்கள். காரணம், ஜோதிடத்திலே மகரம் கும்பம் சனியோட வீடு என்றால் மகர ராசிக்கு மட்டும் சூரியனுடைய ஒளிப்படும், கும்ப ராசிக்கு எப்பொழுதும் சூரியனுடைய ஒளிப்படாது. ஆகையால் கிரகம் ஒன்றுதான், குரு ஒருவர் தான். ஆனால் குருவுக்கு இரு வீடு இருக்கின்றது, அது தனுசு மற்றும் மீனம் என்று நாம் நம்ம பார்த்து கொள்ளும்போது ராசி இரண்டாக இருந்தாலும் ஆனால் கிரகம் ஒன்றுதான். ஆகையால் சனி என்கின்ற கிரகம் இருபுறமும் குரு என்று இருப்பதனால் சனி இயற்கை அசுவர் என்றாலும் அவருக்கு பக்கத்தில் எப்பொழுதும் நல்லவர்கள் இருந்தால், ஒரு கொடிய மனிதருக்கு பக்கத்தில் ஒரு நல்லவன் கூடவே இருந்தால் எப்பொழுதும் தீங்கு செயல் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கு ஒரு அறிவுரை ஆலோசனை நல்லவர் கூறுவார், வேண்டாம் தவறு என்று. ஒரு நல்லவர் இருந்தாலே எவ்வளவு நமக்கு நல்ல யோசனைகள் சிந்தனைகள் ஏற்படும். ஆனால் குரு என்பவர் மகான், முழு சுபர். அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு தீங்கை செய்ய வேண்டிய எண்ணம் கொண்ட ஒரு பக்கத்தில் ஒரு மகான் மகரிஷி இருந்தால் எப்படி நமக்கு கெடுதலை செய்ய வேண்டும்? ஆகையால் சனி பகவான் நம்முடைய செயலுக்கேற்ப பலன்களை கொடுக்கக்கூடிய கர்மக்காரகன். குரு என்பவர் உங்களுக்கு நல்லதையே செய்யக்கூடிய கிரகம் என்கின்ற பொழுது குரு எப்பொழுதும் சனிக்கு நன்மையை செய்ய போதிக்க வைப்பார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இப்பொழுது சனி பகவான் மீன ராசியிலே குருவோடைய வீட்டில் இருக்கின்றார். குருவோடைய வீட்டில் இருக்கின்ற சனீஸ்வர பகவான் ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2025 அன்று வக்ரம் அடைகின்றார். அவ்வாறு மீன ராசியிலே குருவோடைய வீட்டிலே சனி வக்ரம் அடைவது ஜூலை 13, 2025 என்றால் நவம்பர் 28, 2025 வரை வக்ரமாக 138 நாட்கள் 138 டேஸ் அவர் வக்ரமாக இருக்கப் போகின்றார். இவற்றிலே சனிக்கு வீடு கொடுத்த குருவோடைய பார்வையும் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி கடக ராசிக்கு மிதுனத்திலிருந்து அதிசாரமாக குரு வருகின்றார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது அக்டோபர் 18 இருந்து குருவோடைய பார்வையும் சனி பெறுவார். அதாவது சனி குரு பகவான் தற்பொழுது மிதுன ராசியில் இருக்கின்றவர் அதிசாரமாக ஒரு 48 நாட்கள் கடகத்துக்கு வந்து மீண்டும் மிதுனத்துக்கு வருவார். அது நான் குரு பயிற்சியிலே கூறியிருக்கின்றேன். குரு பயிற்சி பலன்களை பார்த்தவர்களுக்கு அது தெரியும், இதுவரை பார்க்காதவர் அவற்றை பாருங்கள். ஆகையால் குருவோடைய பார்வையும் சனி பெறுகிறார். இங்கு சனி வக்ரம் அடைகின்றார். பொதுவாக ஒரு கிரகம் வக்ரம் அடைகின்ற பொழுது தன் நிலை மாறுவார்கள். ஒரு கெட்டவன் வக்ரம் அடைகின்ற பொழுது கெட்டவன் கிட்டிடும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். மைனஸ் சேர்கின்ற பொழுது ப்ளஸ் ஆகிவிடும், நெகட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிவிடும். ஆகையால் வக்ரம் அடைகின்ற கிரகம் பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகமாக இருக்கும். ராகு கேது என்கின்ற நிழல் கிரகங்கள் எப்பொழுதும் வக்ரகதியில் இருப்பார்கள். சூரியனால் வக்ரம் அடைகின்ற கிரகங்களே சனி, குரு, செவ்வாய், புதன், சுக்கிரன். சந்திரனுக்கு எப்பொழுதும் வக்ரம் இல்லை. ஏனென்றால் அவர் தேய்பிறை வளர்பிறை என்று அமாவாசையும் வருவார், பௌர்ணமி வருவார். ஆகையால் இந்த 5 கோள்கள் வக்ரம் அடைவார்கள். சனி, குரு, செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் வக்ரம் அடைவார்கள் சூரியனால். அவற்றில் ஆண்டு கோள்களிலே ஆண்டுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர பயிற்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அவ்வாறு வக்ரம் அடைகின்ற சனீஸ்வர பகவான் 138 நாட்களில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எவ்வாறு பலாபலன்கள் கொடுக்கவிருக்கிறார் என்பதை பாருங்கள். மீன ராசிக்கு உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவான் ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2025 அன்று வக்ரம் அடைவதனால் ஏற்படக்கூடிய பலன்களை தற்பொழுது காணலாம். அன்புள்ள மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியிலே தற்பொழுது சனி அமர்ந்திருக்கின்றார். ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது. 7 சனியிலே ஜென்ம சனியே அதிக பாதிப்பை கொடுக்கும். அதிலும் குறிப்பாக எந்த நட்சத்திரத்தில் சனி சஞ்சாரம் செய்கிறாரோ ஜென்ம சனியிலே அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியாக அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிகமான பாதிப்புகளை சந்திப்பார்கள். அனுபவ உண்மை, ஜோதிடத்தில் அவை நடக்கின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது இப்பொழுது சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். அவ்வாறு சஞ்சாரம் செய்கின்ற சனி 13ஆம் தேதி ஜூலை அன்று வக்ரம் அடைகின்றார். பொதுவாக
சனி ஜென்ம சனியிலே பாதிப்பை அதிகமாக கொடுப்பார் என்பதை நான் கூறியிருக்கின்றேன். அது தெரிந்த ஒன்று. ஆனால் ஒரு கிரகம் வக்ரமாக ஜென்ம சனியிலே சனியாக இருக்கின்ற கிரகம் வக்ரம் அடைகின்ற பொழுது அவர் நிலை மாறும். எந்த ஒரு கிரகமும் அவர்கள் வக்ரம் அடைகின்ற பொழுது அவர்களுடைய நிலைத்தன்மை மாறும். கெட்டவர்களாக இருக்கின்றவர்கள் வக்ரம் அடைகின்ற பொழுது நல்ல பலன்களை செய்வார்கள். நல்லவர்களாக இருக்கக்கூடிய நல்ல சுபகிரகங்கள் வக்ரம் அடைகின்ற அப்படியே மாறி கெட்ட பலன்களை செய்வார்கள். ஒருவருடைய ஜாதகத்தில் குறிப்பாக உங்கள் ராசிக்கதிபதியான குரு வக்ரம் அடையவே கூடாது. உங்கள் ஜாதகத்தில் அவ்வாறு குரு வக்ரம் அடைந்திருந்தால், ஏன்னா நீங்கள் மீனராசியில் பிறந்துட்டீங்க, அதனால தான் இந்த ராசி பலனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சனி வக்ரப்பயிற்சி பலனை. ஆனால் உங்கள் ராசியாதிபதியான குரு வக்ரம் அடைந்திருந்தால் பாதிப்புகளைத்தான் கொடுப்பார். அதே சமயத்தில் அந்த வக்ரமாக குரு இருந்து ராகுவோடையோ குருவோடையோ சேர்ந்து அல்லது சனியோடு சேர்ந்து இருந்தால் ராஜயோகத்தை கொடுப்பார். ஆகையால் அப்படி பார்க்கின்ற பொழுது இங்கு சனி உங்கள் ராசிக்கு அவர் லாபாதிபதி, அவரை 12ஆம் இடம் விரயத்துக்கும் அதிபதி, மகர கும்பத்திற்கு அதிபதி. அவர் உங்கள் ராசியிலே ஜென்ம சனியாக இருக்கின்றவர் வக்ரம் அடைகின்ற பொழுது கெடுபலங்களில் நிலை மாறி நற்பலன்களை செய்வார். எதுவரை? ஜூலை 13, 2025 முதல் நவம்பர் 28, 2025 138 நாட்கள். அந்த 138 நாட்கள் உங்களுக்கு வக்ர சனியால் நன்மைகள் தான் ஏற்படும். அப்படி பார்க்கின்ற பொழுது எத்தகைய நன்மைகள்? உங்கள் மனதிலே இருக்கக்கூடிய குழப்பங்கள், தடுமாற்றங்கள், வேதனைகள் எல்லாம் மாறும். எந்த ஒரு விஷயத்திலும் நம்மளால் சாதிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு இருக்கிறாரே என்று பார்க்கின்ற பொழுது இப்பொழுது உங்கள் ராசியிலே சனி வக்ரமாக இருக்கின்ற பொழுது அவர் குருவோடைய ஒரு புரிந்துணர்வு தொடர்பு ஏற்படும். அதுக்கு காரணம் சனிக்கும் குருவுக்கும் உள்ள ஒரு பரஸ்பர புரிந்துணர்வு என்பது காலபுருஷத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய ஒன்று. அதாவது காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு 12ஆம் வீடு என்பது தான் தனுசு மீனம். உங்கள் வீடு 12ஆம் வீடு மீனம். காலபுருஷன் என்றால் முதல் ராசி மேஷ ராசியே காலபுருஷன். ஆகையால் நீங்கள் மோட்ச ராசியிலே பிறந்தவர்கள். மோட்ச ராசி என்பது 12ஆம் வீடு காலபுருஷனுக்கு. ஆகையால் மோட்ச ராசி என்கின்ற மீன ராசியில் பிறந்த சனிக்கும் குருவுக்கும் என்ன தொடர்பு என்றால், சனியோடைய வீடுக்கு முன்பின் குருவோடைய வீடு வரும். ஒரு நல்லவருடைய வீடு முன்பின் சனிக்கு வருவதால்தான் சனி கர்மக்காரர்கள். ஆகையால் உங்கள் ராசியிலே சனி வக்ரம் பெறுகின்ற பொழுது குரு அவர் சனியோடைய ஒரு இருப்பை தொடர்பு கொள்வார். காரணம் சனி குருவோடைய வீடான மீனராசியில் வக்ரம் பெறுவதனால். எனவே இப்பொழுது உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும், துணிச்சலாக முடிவுகளை எடுப்பீர்கள், கடன் தொல்லை தீரக்கூடிய அந்த யோகம் இருக்கும். எப்படி என்று பார்க்கின்ற பொழுது முயற்சிகளுக்குரிய தைரியத்துக்குரிய செயல்களை செய்யக்கூடிய ஆற்றல் திறன் பெறுவீர்கள். ஆகையால் இப்போது உங்கள் மனசில் ஒரு தைரியமே இல்லை. இப்போ மனசில் இருக்கிற வேலையெல்லாம் வேறு மாதிரி போயிட்டுருக்கும். இருக்கிற வேலையை விட வச்சுருக்கும். அது மாதிரியான ஒரு வேலை இழப்பு, பெரிய தொழில் வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த 7.5 சனியில் பல கடன்கள். ஏனென்றால் தொழில் வியாபாரம் குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ம சனியும் சரி, விரய சனியும் சனி இருக்கிற தொழிலை கெடுக்கவே மாட்டாங்க. சகோதர சகோதரிகளை மீனராசியில் பிறந்தவர்களே, அதுதான் சனியை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. சனி 7.5 இருக்கட்டும், அஷ்டம சனியாக இருக்கட்டும், அர்த்தாஷ்டம சனி, சனி, எந்த சனியாக இருந்தாலும் சரி, அவர் இருக்கிற வேலையை டிஸ்டர்பே பண்ண மாட்டார். ஆனால் அந்த 7.5 வரும்பொழுது இருக்கிற வேலையில் ஒழுங்காக இருக்கிற தொழிலில் ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு போகாமல் இன்னொரு காலை வைப்பாங்க. தனக்கு அறிமுகமே இல்லாத, தனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு புது தொழிலை, புது பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. கற்றுக்கிட்டது ஒன்று, செய்கிறது ஒன்றுன்ற மாதிரி அந்த புதுசாக ஒரு அகலக்காலை வைப்பாங்க. அப்போ தான் பேராசை, அதுதான் பேராசை. இருக்கிறத ஒழுங்காக போய்கிட்டு இருக்கு. சொந்தக்காரங்களாம் சொல்லுவாங்க, ஏன் உங்களுடைய கணவரையும் சரி உங்கள் மனைவியும் சரி சொல்லுவாங்க, ஏங்க இப்போ ரிஸ்க் எடுக்கிறீங்க. அந்த டைமில் தான் எடுக்க வைப்பார். அதுதான் சனி பகவான். அந்த ரிஸ்க்கை மட்டும் எடுக்கலன்னு வச்சிங்களேன், தப்பிச்சுட்டு போ அப்படின்னு. ஏனென்றால் சனியை பொறுத்த வரைக்கும் நான் தெரியுங்களா, கணபதியிட்ட போகிறார், இன்று போய் நாளை வானா, சரி நாளைக்கு வரேன். திருப்பியும் போனால் இன்று போய் நாளைக்கு வா. அது வரைக்கும் நீ போய் வா, என்ன நினச்சிக்கிட்டே இருக்கிற, நாளைக்கு ஒருவார் சனி, நாளைக்கு ஒருவார் சனின்னு. கடவுளுக்கே அந்த நிலைமை. சிவனையே போய் ஒழிஞ்சிக்கிட்டார், அனுமனையே போய் ஒழிஞ்சிக்கிட்டார். ஆகையால் சனியை கண்டு பயந்தால் சனி ஒன்றும் செய்ய மாட்டார். சனி நீ என்ன செய்வ? நான் நாத்திகன், ஜோசியம் தெரிந்தும் 7.5 நடக்குதுன்னு தெரிஞ்சும் தேவையில்லாத ஒரு புதிய பணம் இருக்கிற சொத்தெல்லாம் அதில் போட்டு மாட்டிக்கிட்டவங்க தான் இப்போ இருக்கிற மீனராசியில் இருக்க
கடன் பிரச்சனை இருக்கிறவங்க. அதுதான் என் அனுபவம் உண்மை. என்னிடம் ஜோதிடம் கேட்கிறவர்கள் நிறைய மீனராசி, முதல்ல மகர ராசி இருந்தது, இப்போ மீனராசி, கும்பராசி. காரணம் 7 தான். பார்த்த உடனே அந்த நட்சத்திரம் சொல்கிறோம், இந்த 7 நடக்குதா அப்படின்ட்டு. காரணம் நல்லாவே தெரியும், 7 தான் அதிக பிரச்சனைகளை சந்திப்பார்கள். எனவே இப்போ அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு மாற்றம் தெரியும், எல்லாவற்றிலும் ஒரு தெளிவு பிறக்கும். இப்போ ஒழுங்காக இருக்கிறதெல்லாம் ஒரு பைசல் பண்ணிடுவோம், இருக்கிறதெல்லாம் முடிவு கட்டிடுவோம். இப்போ இருக்கிறது ஒழுங்காக நம்ம தொழில் வியாபாரம் இது தான்ப்பா நமக்கு இப்போ ஒத்து வரும். ஏன்னா இப்போ ஜென்ம சனி தான், அதுக்கடுத்தது பாத சனின்னு ஒரு 2 வருஷம் இருக்க. இனிமேல் இதில் இருக்கலாம் வேணாம், எல்லாம் ஒரு பைசல் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக இது ஒன்றே கடனாக இருக்கட்டும், இந்த கடனை அடைக்க முடியும், இந்த தொழில் நமக்கு தெரிஞ்ச இந்த வியாபாரம் தொழிலில் ஒழுங்காக இருந்தால் இந்த கடனை அடைக்க முடியும். உத்தியோகத்தில் இருக்கிறவர்கள் இந்த மாதிரியான ரிஸ்க் எடுத்திருந்தால் அதுலேருந்து மெல்ல மெல்ல, ஏன்னா தொழில் வியாபாரம் கூட ஒரு இப்போ நல்ல ஒரு மாற்றம் வரும்போது உத்தியோகத்தில் இருக்கிறவர்கள் மேலதிகாரிகளுடைய ஆதரவை பெறுவீர்கள். அந்த ஆதரவே உங்களுக்கு ஒரு திடீர் உயர்வுகளை கொடுக்கும். ஏன்னா சனி உங்களுக்கு லாபாதிபதியாகவும் வருவதனால் திடீர் உயர்வுகளை கொடுக்கும். அவரே உங்களுக்கு 12க்குரியவராக வந்தால் ஐடி துறையில் இருக்கிறவங்க ஃபாரினுக்கு போகக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே இப்போ நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தில் இருந்தால் அந்த கடன் என்றால் இதில் கொஞ்சம் தெளிவு பிறக்கும். கடன் எல்லாம் இந்த 130 நாள் கடனாக இருக்குது, ஏன்னா சொத்து பத்து இருந்ததுன்னா அதை விற்று இது மொத்தமாக இந்த முடிச்சிருவோம் இந்த கடனை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடிய மனநிலையை பெறுவீர்கள். குழப்பங்கள் நீங்கும், அதுதான முக்கியம். ஆகிய அது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்க வம்பு வழக்குகள் ஏன்னா வழக்கு நடந்து கொண்டால் அந்த வழக்குலேருந்து ஜெயிப்பீங்க. ஏன்னா அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த ஜென்ம சனிலையும் சரி, விரய சனிலையும் சரி பிரச்சனைகளை மாட்டியிருப்பாங்க. நான் ஒன்று பின்ன வாங்கி மாற்றக்கூடிய வாய்ப்புகள் அந்த மீனராசியில் இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளுக்கு இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் அதட்டிலேருந்து ஒரு வெளிவரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், வேலையில் எதனா ஒரு சஸ்பெண்ட் மாதிரி இருந்தால் அதுலேருந்து திருப்பி வேலையில் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு நன்மையான விஷயங்கள், அண்மையான செய்திகள், மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் உங்கள் ஜென்ம சனி வக்ரமாவதனால். இப்போ சனியுடைய பார்வை, சனி உங்கள் ராசியில் இருக்கும்போது சனியுடைய பார்வை 3, 7, 10. இந்த 3, 7, 10 வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய விஷயமே. 3ஆம் இடம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முயற்சி, அந்த முயற்சிக்கான தைரியம், அந்த தைரியத்தினால் எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி, இதெல்லாம் கிடைக்கணுமே. ஒரு இருள் கிரகம் சனி, அந்த சனி 3ஆம் இடத்தை பார்க்கும்போது எடுக்கிற முயற்சி எல்லாம் தோல்வி. எடுக்கிற முயற்சியில் மனசில் முதல்லையே தைரியமாக இது நடக்காதுப்பா. என்ன தெரியுங்களா நண்பர்களே, இந்த ஜென்ம சனி இருக்கும்பொழுது நீங்களே தைரியமாக எடுக்கலாம்னா, எப்பா இதெல்லாம் உனக்கு நடக்காதுப்பா, இதெல்லாம் உனக்கு சரி வராதுப்பா, உனக்கு ஜென்ம சனி வந்துட்டுருக்கு, தொட்டினா அப்போ தான் அவுட்டு நீ அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிற நம்ம அப்பா அம்மாவே, நம்மளுடைய உறவுகளே நம்மளை போட்டு ஒரு கொட்டு அவங்களே நாமளே புள்ளியாசுவி போடலான்னு பேனா எடுத்தால் பேனாவில் இங்க் இல்லைன்ற மாதிரி இவங்க வார்த்தையிலேயே நம்மளை போட்டு நோவ வச்சுருவாங்க. அதுதான் இவங்க ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய பெரிய இன்னல். காரணம் 3ஆம் இடத்தை சனி பார்க்கிறார் 3ஆம் பார்வையாக. அப்போ 3ஆம் இடம் பஸ் ஆகிடுது. அதை பலூனில் ஒரு ஊசி பலூனில் ஊது கஷ்டப்பட்டு பலூனை பெருசாகிறதுல சின்ன ஊசியில் குத்துனா புஷ்ஷுன்னு போகிற மாதிரி. ஆனால் இப்போ வக்ரம் ஆகிறார் இல்லைங்களா, அப்படியே ஆப்போசிட், வேகப்படுத்துவார் முயற்சியை. வக்ரம் அக்ரெசிவ், வக்ரம் என்றால் வேகம், வக்ரம் என்றால் வீரியம், இதுதான் வக்ரம். ஆகையால் இங்கு நான் ஏற்கனவே கூறினா அசுப கிரகங்கள் வக்ரமாகும் பொழுது அதிவேகமாக செயல்படுவார்கள். ஏன் மீனராசி இல்லையா நீங்கள், உங்கள் ஜாதகத்தில் மட்டும் செவ்வாய் வக்ரமாக 6, 11லலாம் இருந்தார்னு வச்சிங்கன்னா 11ல் இருக்கக்கூடாது உங்கள் மீனராசிக்கு. ஏன்னா 11ல் செவ்வாய் மகர ராசியில் உச்சம் பெறுவார். வக்ரமான உச்சம் வக்ரம் நீச்ச பலனுவோம். ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு 5ல் செவ்வாய் இருந்தால் அங்கே வக்ரம் நீச்சம் பெற்றாலும் கடகத்தில் வக்ரமாக இருந்தால் ராஜயோகம். அது ராஜயோகம். என்ன செவ்வாய் தசை உங்களுக்கு வயசில் வராது, சீக்கிரமாக வராது. அதெல்லாம் தள்ளி வரணும். புதன் தசை, சனி புதன், அப்புறம் கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன் முடிஞ்சு செவ்வாய் வரத்துக்குள்ளே வயசு பாதி போயிடும், முக்கால்வாசி போயிடும். ஆகையால் எது தான் ஒரு ராசிக்கு நட்சத்திரம் வருது பாருங்களா, தசைகள் எது யோக தசையோ டக்குன்னு வரவே வராது. இதுதான் விஷயம். ஆனால் அதே சமயம் சுக்கிர தசை உங்கள் வாழ்க்கையிலே மிக விரைவில் வரும், மத்திய வயசுலேயே வரும். ஆனால் அந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அதிபதியான குருவுக்கு பகை. ஆனால் உங்கள் லக்னம் வேறையாக இருந்தால் நீங்கள் ராஜயோகத்துக்கு பிறந்தவர்கள். ஆகையால் நீங்கள் மீனராசி ரிஷப லக்னமாக இருந்தால் அந்த சுக்கிரதசை தான் உங்களுக்கு கோடியாக சம்பாதிக்க வைக்கும், நல்லா இருந்தால், சுக்கிரன் நல்லா இருந்தால். எனவே இப்பொழுது உங்கள் 3ஆம் இடத்தை சனி பார்ப்பதனால் முயற்சியில் தைரியம் வேகமாக வீரியமாக இருக்கும். அவற்றில் விஸ்வரூப வெற்றிகளை பெறுவீர்கள். இது 3ஆம் இடம் பலம் பெறுவதனால். அதுக்கடுத்தது 7ஆம் இடம் வக்ரமாக சனி பார்க்குறார். ஜென்ம சனியால் நீங்கள் ஒன்று சொல்ல, உங்கள் மனைவி ஒன்று புரிஞ்சிக்க, நீங்கள் ஒன்று சொல்ல, உங்கள் கணவன் உங்களை போட்டு கடிச்சிக்க, இதெல்லாம் இப்போ இருந்த அந்த பிரிவு பிரச்சனை, சண்டை சச்சரவு இருந்தாலும் மீனராசி பேலன்ஸ் பண்ணி போகும்.
மீனராசியில் வந்து நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் கணவருக்கு நீங்கள் வந்து உங்கள் கணவன் மனைவிக்கு நீங்கள் கொஞ்சம் அன்பை காட்டுவீர்கள், அவங்க சொல்கிற பேச்சை கேட்பீர்கள். நீங்கள் ஆண்களாக இருந்தால், பெண்களும் அவ்வாறே கணவர் மீது அதிக மதிப்பும் அன்பும். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது உங்கள் உறவு கணவன் மனைவி உறவுனா, அந்த 7ஆம் இடம் தான் பாதகஸ்தானமே. அவங்ககிட்ட கொஞ்சம் பொறுமையாக போயிட்டாலே நமக்கு பிரச்சனை இல்லைன்ட்டு நீங்கள் போயிடுவீங்க. காரணம் உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பேலன்ஸ் பண்ணி போகிறவர். குரு முழு சுபர், ரொம்ப வம்பு வழக்குக்கு போக விரும்பாதவர். ஆனால் உங்கள் 7ஆம் இடம் பண்ணுறது புதனுடைய வீடான கன்னி. அவர் சுபரோடு சேர்ந்தால் சுபர், அசுபரோடு சேர்ந்தால் அசுபர். அவர் ஒரு பச்சோந்தி புதன். யாரோட சேர்ந்தாலும் நான் அதுக்கேற்ற மாதிரி மாறிப்பேன்றது புதன். நான் சுபரோடு சேர்ந்தால் சுபர் சைடு போயிடுறேன்ப்பா, அசுபரோடு சேர்ந்தால் அசுபர், எப்படியே எனக்கு நன்மை நந்தால் சரி, அதான் வியாபாரி புதன். ஆனால் குரு நன்மையை நோக்கியே ஒரு நல்லதே செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட மீனராசியில் பிறந்த சகோதரர்கள் மனைவிக்கு அன்பை காட்டுவார்கள், விட்டு கொடுத்தும் போவார்கள். சகோதரிகளும் பொறுத்தவரை கணவர் இப்படித்தான் பொறுமையாக போவோம் அப்படின்னு இருப்பாங்க. ஆகையால் 7ஆம் இடம் இப்போ சிறப்பை பெறுகிறது. அன்பை காட்டுவீர்கள், அன்பு பாசம் கணவன் மனைவி உறவிலே ஏற்படும். இது ஒரு நல்ல விஷயம், அது ரொம்ப முக்கியமான நல்ல விஷயம். அதுக்கடுத்தது உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான தனுசை பார்க்கிறார். நான் முன்னுரையிலே சனி குருவுக்குள்ள புரிந்துணர்வையும் தெளிவையும் கூறியிருக்கின்றேன், அதை பாருங்கள். அதாவது சனியோடைய முன்பின் வீடு குருவோடைய வீடு. அதாவது சனி மகர ராசின்னு எடுத்திங்கன்னா அதுக்கு அடுத்த ராசி கும்பம்னா அதுக்கு அடுத்தது உங்கள் ராசியான மீனம். அதே மகர ராசிக்கு பின் ராசி தனுசு, அதுவும் குருவோடைய வீடு. அதே கும்பராசியில் இருக்கவங்க பார்த்தா கும்பராசிக்கு முன் வீடு சனியோடைய வீடு கும்பராசி, கும்பராசிக்கு அடுத்த வீடு உங்கள் ராசியான மீனம், கும்பராசிக்கு பின் வீடு மகரம் சனியோடைய வீடு, அதுக்கு பின் வீடு தனுசு. ஆகிய சனியோருக்கு முன்பின், அதனால் குருவோடைய வீடே வருதுனால காலபுருஷனுக்கு குருக்கும் சனிக்கும் நெருங்கிய நட்பு புரிந்துணர்வு அவங்களுக்குள்ள தெளிவாக தெரியுது. ஆகையால் முன்னுரையை பாருங்கள், அவை விரிவாக கூறியிருக்கின்றன. ஆகையால் இப்போது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை உங்கள் ராசியே குருவோடைய வீடான உங்கள் ராசியிலேயே அமர்ந்து பார்ப்பதும், குருவும் உங்கள் ராசிக்கு 10ஐ பார்ப்பது. இங்கே குரு 4ல் இருந்து 10ஐ பார்க்கிறேன். நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், குரு எதையுமே ரிஸ்க் எடுக்க வைக்க மாட்டார், பேலன்ஸ் பண்ணிட்டு போவோம், அதுதான் நீங்கள். ஆனால் சனி ரிஸ்க் எடுக்க வைப்பார். ஏன்னா அவர் தானே லாபாதிபதி, உங்கள் ராசிக்கு அதிபதி குரு, அவரே தானே 10க்குரியவர். ஆனால் தொழில் வியாபாரத்தில் ரொம்ப ரிஸ்க் எடுக்க பயப்படுவீங்க. ரொம்ப அந்த மகர ராசி கும்பராசி எடுக்கிற ரிஸ்கில் பாதி கூட நீங்கள் எடுக்க மாட்டீங்க. ஏன்னா அது குரு, கடன் வாங்குறது கூட ஒரு அச்சப்படுவீங்க. தெரியுங்க 6ஆம் வீடு உங்களுக்கு சூரியன் உங்கள் ராசிக்கு. இருப்பினும் நீங்கள் சின்ன விஷயத்துக்கு கூட பயப்படுவீங்க. ஏன், நம்ம சமூகத்தில் நமக்கும் நல்ல பேர் இருக்குது, சமூகத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், சட்டத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், சட்டத்தின் ஆட்சி தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் கொண்டாங்க நீங்கள். இப்போ சனி வக்ரமாக 10ஆம் வீட்டை பார்ப்பதும் குருவும் 10ஆம் வீட்டை பார்ப்பதும் தொழில் வியாபாரத்தில் ஜம்மென்று லாபத்தை கொடுப்பார், தூக்கி விடுவார் பணத்தை. ஜென்மசனியில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ நான் சொல்ல வர ஒரு அன்பு வேண்டுகோள் நேரத்தில் அந்த 134 நல்ல வரவு வரும், கொஞ்சம் சேமிச்சு வைங்க. ஏன்னா அதுக்கப்புறம் திருப்பியும் அவர் கண்டினியூ பண்ணுவார் இல்லையா ஜென்மசனியில். அதே உத்திரட்டாதி, நான் குறிப்பாக உத்திரட்டாதிக்கு தான் சொல்கிறேன். ரேவதியாக இருக்கட்டும் பூரட்டையாக இருக்கட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறாங்க. இந்த உத்திரட்டாதியில் இருக்கவங்க வர பணத்தில் யாருக்கும் வேறு யாருக்கும் கொடுக்காம நீங்கள் தனியாக ஒரு எதனா ஒன்று சேமித்து வைங்க, செலவு திருப்பி வரும். அதனால் அனுமன் சாலிசாவை தினமும் கேட்கணும். சனீஸ்வரர் ஆலயம் செல்லணும். சனிக்கிழமை காக புஜண்டர் சித்தரை வணங்கி விடுங்கள். மகரிஷி காக புஜண்டரை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். இப்போ இந்த 138 நாட்கள் பூரட்டாதியாக இருந்தாலும் சரி, உத்திரட்டாதியாக இருந்தாலும் சரி, ரேவதியாக இருந்தாலும் சரி, அமைதி திரும்பம். 10ஆம் இடத்தை குரு பார்ப்பனால் தொழில் வியாபாரம் மாற்றமான முன்னேற்றம், நல்ல லாபம் கிடைக்கும். மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். வேலை இழப்பு இருந்தால் நல்ல வேலை கிடைக்கும். மகுமுகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மதிப்பு மரியாதை உயரும். சமூகத்தில் இருந்தக்கூடிய அதாவது ஒரு தீங்கு மற்றும் உங்கள் மேல் இருந்த ஒரு குறை மற்றும் கரை போன்றவைகள் நீங்கும். நல்ல பெயர் கிடைக்கும். இது உத்தியோகத்தில். இவையெல்லாம் யோகத்தில் 10ஆம் இடம் தனுசை பார்ப்பதனால் ஏற்படுகிறது. மொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது மீனராசி சகோதர சகோதரிகளுக்கு சனி ஜென்ம சனியாக இருந்தாலும் தற்பொழுது அவர் வக்ரமாக இருப்பதினால் எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமும், எல்லா விஷயத்திலும் நீங்கள் ஏமாற்றம் அடைந்தீர்களோ அவற்றையெல்லாம் மாற்றி வக்ர சனி உங்களுக்கான வெற்றியும் நல்ல ஒரு விஸ்வரூப நன்மைகளையும் வக்ர சனி காலத்தில் உங்களுக்கு ஏற்படும். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2025 அன்று மீனராசியில் இருக்கின்ற சனீஸ்வர பகவான் வக்ர நிலை பெறுவதற்குரிய பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும்.
இவர் ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் சனி வக்ர காலங்களில் அகலவலமான மேன்மைகளையும் நன்மைகளையும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.